ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வீட்டிலையே ஷவர்மா தான் எப்படி ஹெல்த்தியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாமா? ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கோங்க, மசாலா போட்டுக்கலாம், லெமன் புழிஞ்சிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் போட தேவையில்ல, அதுக்கு பதிலாக கர்டு போட்டு நல்லா ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலே மயோனைஸ் ரெடி பண்ண போகிறோம். பூண்டு, மிளகு, பால், இதில் எக்கோ வினிகர் இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை மட்டும் வச்சு ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு சுகரு, சால்ட்டு, ஆயில் எவ்வளோ பால் எடுத்துருக்குமோ அந்தளவுக்கு ஆயில் ஊற்றி மயோனைஸ் அரைச்சி எடுத்த பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்டியான மயோனைஸ் ஆகும். அப்புறம் கேரட்டு, வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனைஸ் போட்டு அது ஒரு இது மாதிரி சாலட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் கோதுமை மாவு எடுத்து நல்லா அகலமான ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாமே வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். நல்ல வட்டமான ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை ஒரு ஊசியில் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு சைடு ஃபுல்லாக அப்படியே நல்லா பீஸாக நல்லா அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை ஃபஸ்ட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியில் ஃபஸ்ட்டு மயோனைஸை போட்டுருங்க. மயோனைஸை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங்க்கு வச்சுருங்க. அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸையும் வச்சு நான் ஃபஸ்ட்டு வச்சு எல்லாமே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கேரட்டு, ஆனியன் ஒரு சாலட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், அதை வச்சுருங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அது வச்சதே. அதை வச்சுட்டு ரெடி பண்ணி பார்த்தா நம்மளுடைய ஹோம்மேட் ஷவர்மா ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்கும், பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் போய் கடையில் வாங்கி சாப்பிடவே தேவையில்லை. நம்ம வீட்டிலே செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, குட்டீஸ்க்கு, பெரியவங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.